Hi friends, welcome to Aha's World. இன்னைக்கு வந்துட்டு ஹேர் ஆயில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எடுக்கிறதுக்காக ஆற்று சைடு தான் வந்திருக்கேன். செம்பருத்தி எல்லாம் வீட்டிலே இருக்குது. இந்த பிரிங்கராஜ், அதுக்கப்புறமா இன்னொரு செடி இருக்குது. அதோட நேம் தெரியலை. அது கிடச்சிச்சின்னா நான் காமிக்கிறேன். அதை எடுக்கிறதுக்காக தான் ஆற்று சைடு வந்திருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு வெயில்னால் வந்து செடியெல்லாம் வாடி இருக்குது. இந்த சைடு மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி. அதில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடலாம். பிரிங்கராஜ் வந்து நான் கொஞ்சம் வந்துட்டு மாமி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இருந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமான்னு பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன். ரொம்ப வெயிலாக இருக்குது. சீக்கிரமாக வந்துட்டு பார்க்கலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆற்றுல வந்துட்டு ஆளே கிடையாது. சீக்கிரமாக வந்து தேடலாம் எங்கேயாச்சும் நிற்குதா அப்படின்னு. இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஒரு செடி நிற்கிது. இது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஃபுல்லாக வந்துட்டு அந்த செடி தான் வந்து படர்ந்து நிற்கிது. இடையில வந்துட்டு பிரிங்கராஜ் இருக்குமா அப்படின்ட்டு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ தேடி பார்க்கலாம். தேடுங்க. நான் தேட போகிறாளாம். தேடுங்க. பிரிங்கராஜ் உனக்கு தெரியுமா? ஸோ தேடுங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தொட்டா செடிங்க செடி நிற்கிது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை தொட்டா வந்துட்டு அப்படியே சுருங்கிடும் இலை. தொட்டா சினிங்கி இங்கே வந்துட்டு அந்த செடி நிற்கிது. இது வந்துட்டு ஒரு வைலட் கலரில் வந்துட்டு இதோட பூ இருக்கும். இதோட நெய்ம் வந்துட்டு எனக்கு தெரியலை. இந்த இருக்குது இந்த செடி. இதோட கலர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வைலட் கலரில் இருக்கும். ஸோ இது வாடி இருக்குது. இதோட இது கொஞ்சம் வாடி இருக்குது. வாங்க வாடி இருக்குது. ஸோ இது அப்படியே எடுக்கலாம். இந்தாங்க. நான் கிட்ட தரேன். கொஞ்சம் நல்ல வெயிலாக இருக்கிறனால வாடி இருக்குது. இந்தா இனி வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு எடுக்க போகிறேன். அது வந்துட்டு எல்லாமே வீடை சுற்றியே இருக்குது. செம்பருத்தி, வேப்பிலை இதெல்லாம் தான் எடுக்க போகிறேன். அதுக்காக வந்துட்டு ஒரு பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இதிலே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பறிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு வேப்பிலை பறிக்க போகிறேன். ஸோ நான் நிற்கிது வேப்பிலை. இதில் இருந்து வந்துட்டு கொஞ்சம் பறிக்கலாம். நிறைய எல்லாம் எடுக்கல, இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். செம்பருத்தி பறிக்கிறதுக்கு தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன். கற்றாழை அதுவும் வேணுமே, கற்றாழை வேணும். ஸோ கற்றாழையை வந்துட்டு பறிச்சுட்டு போய் அதில் வந்துட்டு ஒரு லீஃப் எடுக்கிறேன். அதையும் எடுத்து அதையும் வந்துட்டு இதுக்குள்ளே போடலாம். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணால் வந்து ஹேர் வந்து ரொம்ப திக்காக வளரும் அப்படின்றத எதுவுமே கிடையாது. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த டேண்ட்ரஃப் இருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆனாலே வந்துட்டு ஹேர் ஃபாலும் வந்துட்டு இருக்கும். டேண்ட்ரஃப் வரும். ட்ரை ஆனால் டேண்ட்ரஃப் வரும். டேண்ட்ரஃப் வந்துச்சுன்னா ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணுறது. அதுலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி நீம், ஹைபிஸ்கஸ், கருஞ்சீரகம் இதை மாதிரியெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இதை மாதிரியெல்லாம் போட்டு நம்ம எண்ணெய் காய்க்கும்போது அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம ஹேருக்கு வந்துட்டு கிடைக்கும். நம்ம வந்து ஃபுட்டு தான் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபுட்டு வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டாலே வந்துட்டு ஹேர் ஃபால் கம்மியாகும். ஹேர் வந்து நல்லாவே வந்துட்டு க்ரோத் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு செம்பருத்தி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பறிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு பறிச்சதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சமாக வந்துட்டு துளசி பறிக்கிறேன். நாம் எடுத்துகிட்டு வந்த பொருள் எல்லாமே நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து டஸ்ட் இருக்கும். அதனால் நல்லா வந்து 2-3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நான் கீழாநெல்லியும் போட்டிருக்கேன். ஒரு 1-2 கீழாநெல்லி வந்துட்டு மொத்தமாகவே எடுத்து போட்டிருந்தேன். கருஞ்சீரகம், வெந்தயம் அது வந்துட்டு ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு காய்க்கிறேன். அதுக்கு வந்துட்டு 5 ஸ்பூன் கருஞ்சீரகம், 5 ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் எடுத்திருந்தேன். எண்ணெய் வந்து நல்லா வந்து காய்ச்ச வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். இது கூட வந்துட்டு நான் வந்து ஆனியனும் ஆட் பண்ணியிருந்தேன். ஆனியன் வந்துட்டு ஒரு 10 ஆனியன், சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அதுவும் ஒரு 5-6 நெல்லிக்காவும் ஆட் பண்ணியிருந்தேன். அது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்து போயிடுச்சு. அரைக்கும்போது நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணவே கூடாது. உங்களுக்கு அரையலை அப்படின்னா வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த நம்ம போட்ட பேஸ்ட் அந்த வந்துட்டு ஒரு கோல்டன் கலரில் வரது வரைக்கும் நல்லா வந்துட்டு எண்ணெயை வந்துட்டு பாயில் பண்ண விட்டுருங்க. ரொம்ப ஹீட் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. ஒரு மீடியம் இதில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ரெடியானது ஒரு 6-7 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.